ரைட்? ஸோ இப்போது கட்டி வந்து ஒரு ஒரு சைடு மட்டும் கட்டி பெருசாக இருக்குது. டாக்டர்கிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அந்த டாக்டர் என்ன பண்ணுவார், கை வச்சு பார்ப்பாரு. டெஸ்டிகுலர் சென்சேஷன் இல்லை அப்படின்னாலே அவர் இது கேன்சர்ன்னு சஸ்பெக்ட் பண்ணிடுவார். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ஒரு சிம்பிளான அல்ட்ராசவுண்ட். அல்ட்ராசவுண்ட் பண்ணாலே டெஸ்டிஸில் கட்டி இருக்குன்றது தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனித்து தவறு இல்லாமல் பண்ண வேண்டிய விஷயங்கள். என்ன அப்படின்னா, எடுத்த உடனேயே விழுந்து அடிச்சு போய் இதுக்கு சர்ஜரி பண்ணுறது யூசுவலா அட்வைசபிள் கிடையாது. என்ன பண்ணணும்னா, ஐடியலி யூ ஷுட் கோ அண்ட் மீட் அ ஆன்காலஜி டாக்டர் அல்லது யூராலஜி டாக்டர் ஹூ நோஸ் அபவுட் மேனேஜிங் த டெஸ்டிகுலர் கேன்சர். ஸோ இதில் ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சர்ஜரி சொன்னோம் இல்லையா, ஹைட்ரோசிலுக்கு ஒரு சர்ஜரி சொல்கிறோம், டெஸ்டிகுலர் கேன்சருக்கு ஒரு சர்ஜரி சொல்கிறோம். இது ரெண்டும் கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஹைட்ரோசில் சர்ஜரியில் ஸ்க்ரோட்டத்தில் கத்தி வச்சு அந்த ஃப்ளூயிடை ரிலீஸ் பண்ணுவோம். டெஸ்டிகுலர் கேன்சரில் கட்டி இருக்கிறது என்னமோ டெஸ்டிஸில் தான், ஸ்க்ரோட்டத்துக்குள்ளே தான். ஆனால் ஸ்க்ரோட்டத்தில் கத்தி படவே கூடாது. சர்ஜரி எங்கே பண்ணுவாங்கன்னா, இடுப்போட கீழ்ப்பகுதியில் இந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டு, இங்கேருந்து அந்த டியூப் வழியா, அந்த டெஸ்டிஸ்லேருந்து வரக்கூடிய அந்த டியூப் வழியா அதை மேலே எடுத்து அதை ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்ஜரி பண்ணா தான் உங்கள க்யூர் பண்ண முடியும். டெஸ்டிஸில் கத்தி வச்சா க்யூர் பண்ண முடியாது. ஸோ இது கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்ட ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். யூசுவலா தட் வில் பி அ யூராலஜிஸ்ட் ஆர் அ ஆன்காலஜிஸ்ட். ஸோ அவங்கள்ட்ட போனீங்கன்னா, இதுக்கு உண்டான ப்ராப்பர் சர்ஜரி பண்ண போறாங்க. அதே சமயம் இந்த கேன்சர்ல மத்த சில, அதாவது கேன்சர் இப்போ ஒரு 100 வகையான கேன்சர் இருக்குன்னா, ரொம்ப சில கேன்சர்ல மட்டும் தான் பிளட் டெஸ்ட்ட வச்சு நம்ம கேன்சர கண்டுபிடிக்கிறதோ சரி, மானிட்டர் பண்றதோ சரி பண்ண முடியும்.